இன்னைக்கு கம்யூனிகேஷன் ப்ராட்காஸ்டிங் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் கம்யூனிகேஷன்ஸ்க்கான சேட்டலைட்ஸ். அப்படிப்பட்ட முதல் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை ரகசியமா அமெரிக்கா லான்ச் பண்ண தினம் இன்று. அது என்ன ரகசிய ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிக் பேங் போகனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவில் ஸ்கோர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரொம்ப ரகசியமாக 1950களில் நடந்துச்சு. சிக்னல் கம்யூனிகேஷன் பை ஆர்பிட்டிங் ரிலே எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த ஸ்கோர். அப்போ பனிப்பு உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டம். அதனால இதை பற்றின எந்த செய்தியும் வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ ரகசியமாக இருந்ததுன்னா மொத்தம் 88 பேருக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் இருந்ததே தெரியும். அதில் 56 பேர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. மீதி பேரை வச்சு தான் இந்த ப்ராஜெக்டையே முடிச்சாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணமாக இருந்தது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாங்க. அந்த சேட்டலைட்டை 1958 வருடம் டிசம்பர் மாதம் 18 விண்ணிற்கு அனுப்பியது அமெரிக்கா. அந்த சேட்டலைட் மூலமா அமெரிக்க பிரசிடென்ட் ஐசனோவருடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துங்கிறது உலகிற்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. விண்ணிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் மனித குரல் அவரோடதுதான். சரியா 12 நாள் வேலை செய்து 8 மணி நேர கம்யூனிகேஷனுக்கு உதவி செய்த இந்த ஸ்கோர் சேட்டலைட்டுடைய பேட்டரி டவுன் ஆனதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் செய்யப்பட்டுச்சு. இப்படி ரகசியமா தொடங்கப்பட்ட கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகளுக்கான பயணம் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா வளர்ந்துருக்கு. மனிதனின் தொலைத்தொடர்பு வளர்ச்சிக்கு முதல் அச்சாணியாய் திகழ்ந்த ஸ்கோர் ப்ராஜெக்ட் லான்ச் ஆன தினம் இன்று.